ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் அருளும் இறைத்தந்தையின் பரிவிரக்கமும் தூய ஆவியானவரின் ஞானமும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவே மெசியா என அப்போலோ மறை நுட்பலின் மூலம் எடுத்து காட்டினார். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. தந்தையே உங்கள் மீது அன்பு கொள்வார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நம்பினீர்கள். இயேசு கிறிஸ்துவின் தன்மையான சகோதர சகோதரர்களே, தொடர்ந்து அப்போஸ்தலர் பணிந்து எடுக்கப்பட்ட வாசகங்களை நாம் செய்யப்படுத்தி வருகின்றோம். ஒவ்வொரு இடங்களிலும் திருச்சபை ஏற்படுத்தும் போது அங்கிருந்த மக்களுக்கு எது போன்ற மறைவுரையை கொடுத்து வந்தார்கள் என்பதனை நாம் செயல்படுத்த இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே அலெக்சாண்டிரியாவை சேர்ந்த அப்போலோ இறை வார்த்தை மிக அழகாக சொல்லி வருகின்றார். இருப்பினும் அவர் யோவான் திருமுழுக்கு கொடுத்த ஞானசாலை பற்றி அதிகமாக அறிந்திருந்தாரே தவிர இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகளையும் இயேசு கிறிஸ்துவின் இயல்பை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவு பெற வேண்டியிருந்தது. ஆதலால் அந்த தெளிவை அக்விலாவும் பிரிசிலாவும் வழங்குகின்றனர். அதை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இறை மக்களுக்கு இறை செய்தியை அறிவித்து அவரது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார். நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை இது. திருப்பலியில் நாம் செவிமடுத்தால் மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை, விவிலியத்தில் இருக்கக்கூடிய இறை வார்த்தையை நாம் நன்கு படித்து அதனுடைய வெவ்வேறு கூறுகளை நாம் அறிய வேண்டியிருக்கின்றது. அதனுடைய வெவ்வேறு விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இவைகளை பகிர்ந்து கொள்ளும் போது நாம் உண்மையான ஆசிரியராக மாறுகின்றோம். நாம் உண்மையான அறிவை மக்களுக்கு புகட்டுகின்றோம். இதுதான் உண்மையான பயிற்சி. நாம் நம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகின்றோம் அறிவை பெற்றுக் கொள்வதற்காக. முதலிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் கொடுக்க வேண்டிய பயிற்சி என்றால் இறை பயிற்சி. இதற்கு நல்ல எடுத்துக்காட்டின்றைய நற்செய்தி வாசகம். யாரெல்லாம் இப்படி செய்கின்றார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றவர்களாக, இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கின்றவர்களாக மாறுகின்றனர். இவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் தாமாகவே கொடுக்கின்றார். இயேசுவின் பெயரில் கேட்டாலும் கடவுளே தாமே முன்வந்து கொடுக்கும்படியாக செய்கின்றார். ஆதலால் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள், நாம் சமர்ப்பிக்கக்கூடிய மன்றாட்டுகள் எந்த நிலையில் இருக்கின்றது? இவைகள் வழியாக நாம் கனிகளை பெற்றுக் கொண்டிருந்தால், வரங்களை பெற்றுக் கொண்டிருந்தால் இந்த திருப்பலி வழியாக இறைவனுக்கு நன்றி நம்புவோம். ஒருவேளை நாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவை முழுக்க அறிந்து கொள்ளாமல், அன்பு செய்யாமல், அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் நமது அவர்களை எண்ணி நாம் கட்டிக்கொண்டு அனைத்து பாவங்களுக்காக இவனுக்கு மனமருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமா இறைவன் மீது இறக்க வைத்த பாவங்களை குற்றங்களை மன்னித்திருக்க அருள்வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக.
இறைவா, விண்ணகத்துக்கு ஏறி சென்றவும் திருமகன் திருத்தூதர்களுக்கு தூய ஆவியானவரை மக்களுக்கு திருமணம் கொண்டார். அதனால் அவர்கள் விண்ணக படிப்பினையின் பல்வேறு கொடைகளை பெற்றுக் கொண்டது போல நாங்களும் அருள்வாழ்வுக்கான கொடைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியான் ஒன்றுக்கு இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவே மெசியா என அப்போலோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 23 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதியில் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்போலோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர். ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அல்லேலூயா அல்லேலூயா. மக்களினங்களை களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பதிலுரை பாடல். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பதிலுரை பாடல். மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் குற்றத்திற்கு உட்பட்டவர், கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். பதிலுரை பாடல். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 16 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 28 முடியும் வரை அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பேரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு
உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கின்றேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிலிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தந்தை உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்லுகிறேன். நம் மன்றாட்டுகளையும் குறைகளையும் மீது சொல்லும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பருடைய நம்முடைய எண்ணங்களையும் உங்களையும் நாம் செய்தறிந்த ஆன்மீக முறை கொடுத்து கொண்ட முடிவுகளையும் குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் வாடிக்கொண்ட பிள்ளைகளை அவர்களுக்கு பணிபுடைப்படி அனைத்து உள்ளங்களையும் அதிகாரிகளையும் நிறைகளுக்கு காணிக்காக இருக்கின்ற வேளை நாம் குடும்ப திருப்பதி இல்லாமல் தந்தையாக விரைக்கின்றது அவருடைய ஜெபியுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருட உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையேற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலும் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியை முற்கால பலிகள் நிறைவேறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் நம்மிடம் தம்மை கையளித்த போது
அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகில் மாந்தரடை வரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்துரைத்து முடிவில் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மைக்கும் மூச்சுயாகுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளிக்கும் வேளையில் அப்பத்தை எடுத்து இறைப்புகள் கூறே நன்றி நவிழ்ந்து ஆசீர்வதித்ததை விட்டு தாம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே உணவருந்திய வேண்டும். கிண்ணத்தை எடுத்து வேண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீரனுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய நோக்கத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலனுக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு வாழ்த்தல் அப்பத்தை உள்ளத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமண் இன்று கூடிய புரியதொன்று ஏற்றுக்கொண்டே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்குடன் எங்களுக்கு பரிசுத்தாவிற்கு சேர்க்க வேண்டும் என மைத்தார்மனம் அன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி திரவை நினைவுந்திரடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதம், இணைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திருவை அன்பினை பெற செய்திருடும். அப்பா பிதாவே, உயிர்த்தெழுந்த நோக்கும் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நேர்கொண்டு முது திருமுகோடில் ஏற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருமுழுக்கு யோவான், புனித அப்போஸ்தலராகிய பரிசுத்த பரிசுத்த தோமையார், புனித ரட்சித யோவான், புனித மத்தியவான், புனித லூகாஸ், முதல் மறை சாட்சியான புனித ஸ்டீஃபான், புனித லாரன்ஸ், புனித எப்ரேம்,
Bernard the baby in Julius Clear Martin and Figure at the Arikanadi. Whenever Sinapur is a not Antonia, but Antonia, with the Amrita Ignacio Claret, with the Theocumen, Ignacio with Ignacia, with the Francis Amelia, Francis and Francis, with John Bremen, John Baskin, John Chantal, with Jerome Genvarius, with John Chrysostom, with Justin Julian, with the Rendam John with the Kunda Biovan. With Thomas Aquinas, the Theory of Influence, Nicholas Census Veristus. With the Peter Griffith, the Vincent Brother, Vincent Paul. One of the number of the Amsan, with the Dr. Damsa, with the Cathedral Char, with the Freezer, with the Gregorius, the Marigority. With the Abisama, the Martin, the Perpetual Scholastica, Liver, Rosamart, with the Philip, with the Ellen, with the entry, with the command, with the Conjecture, with the Political Smart, with the Rita Martin, with the Cosna, Alcohol, Margaret Martin, with the Martha, with the Tam, with the Tracia, with the Padre Abio. With the Sebastian with the Bridoli, with the Andamar jockey, with the Louis Richard, with the seat with the Fibiola, the bird buried, sweet Bridget the Mart, the Louis. You would have given Putra Putra, Brunel, Nadia, or told me couldn't discuss the Maria, who did the Berber and Mandargilo. Iberbaria, the Iberode, எல்லா வல்ல இறைவனாகிய தூயப்பா பிதாவே தூயாவி ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். வாழ்நாளில் அமைதி கனிவர்களுக்கு உதவியார் நான் பாவங்களை போது விடுதலை பெற்று யாதொரு குழப்பம் நலமார்க்கமாக நாங்கள் எதிர்நோக்கும் பெற்ற வாழ்வுக்காகும் இவ்விற்பராகி திருவருகைக்காகும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவராகி கிறிஸ்துவை அமைதியை கொண்டு செல்கின்றேன். என்னுடைய அற்புத வாழ்வழியாக பெற்றுக்கொள்வது ஆசிரியர்களோடு மொழிகிறேன். என்னுடைய பாவங்களை பிரிவையும் பாராமல் மது திருவின் விசுவாசிகள் நோக்கி இருக்க அமைதி விசுவாசியும் ஞானத்தையும் புனிதத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒற்றுமிதத்துடன் கொள்வீராக என்றென்று வாழ்ந்தாள் செய்கின்ற நீரே. இறைவனை கிறிஸ்து தெய்வீக அமைதி என்றும் எங்களோடு இருப்பதாக. வாழ்வை இறை அமைதியை நம்மளோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கமாயும் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே இதோ இறைவனின் செம்மறி இப்படி உலகின் பாவங்களை போக்கின்ற பரிபல் பணம் திருவிருந்திற்கு அழைத்து பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சி அவர்கள் காண்பார்களாக. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தம் பிள்ளைகளாகும் வீற்றையும் உங்களுக்கு அளிக்க திறன் கொண்ட இறைவன் தமது ஆசியா நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றே பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கு நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கூடிக்கொண்டு உங்களுடைய தங்குவதாக. வாழ்வோடு பகிர்ந்து வாழ சென்று வாழ்வோம். திருபலி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா.